எஸ்டிஆரோட மூவிஸை நான் சொல்லுவேன். அதுக்கு ஈக்குவலான எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸை நான் சொல்கிறேன். மாநாடு எஸ்டிஆரோட கெரியரில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்னே சொல்லலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் வந்ததுனால டிராவிஸ் ஹெட் வந்ததுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ டிராவிஸ் ஹெட் = மாநாடு. ஈஸ்வரன் பேட் கமின்ஸ் ஒரு மாதிரி பேட் கமின்ஸ் எதுக்கு சொன்னேன்னு தெரியல, பட் பேட் கமின்ஸ் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்லிட்டேன். அவர் சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்து 10 தலை ஹென்ரிக் கிளாசன். பக்காவான ஒரு பவர் ஹிட்டர். 10 தலையில அவர் ஒரு மாதிரி ஒரு டான் ஃபீல்ல இருப்பாரு. ஸோ 10 தலை ஹென்ரிக் கிளாசன். வெந்து தணிந்தது காடு இதுக்கு யார் சொல்லலாம்னா ரஷீத் கான். அந்த ஒரு சின்ன வயசுல அந்த ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் IPL ஆடினது வந்து SRHல தான். ஸோ அதனால வெந்து தணிந்தது காடு = ரஷீத் கான். ஒஸ்தி த மாஸ். வார்னர் த கிளாஸ். வார்னர் வந்து SRHல எப்படி பேட்டிங் ஆடி எத்தனை வாட்டி ஆரஞ்சு கேப் ஜெயிச்சாரு, இன்னும் சொல்ல போனா IPL டிராஃபியை ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ ஒஸ்தியில வந்து STR வேற லெவலு, SRHல வார்னர் வேற லெவலு. தொட்டி ஜெயா இது வந்து ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் ஃபிலிம். ஸோ SRHல ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர் இருந்தார், சித்தார்த் கவுல்ன்ட்டு. அவர் அண்டர் ரேட்டட், படமா அண்டர் ரேட்டட். ஸோ சித்தார்த் கவுல். சிலம்பாட்டம் ஒரு மாதிரி STR வேற மாதிரி பார்த்த படம். அதுல வந்து நம்ம டெய்ல் ஸ்டெயினை சொல்லலாம். ஸோ டெய்ல் ஸ்டெயின், சிலம்பாட்டம். காலை நம்ம புவனேஸ்வர் குமார் தான். SRHக்கு ஒரு மாதிரி ஓப்பனிங் ஸ்பெல்லு, டெத் ஸ்பெல்லு எல்லாமே நல்லா போட்டு கொடுக்குறவர் புவனேஸ்வர் குமார். ஸோ SRHக்கு புவனேஸ்வர் குமார். வல்லவன் யாரு? தவானு. அவ்வளோதான். வல்லவன் தவான். அச்சம் என்பது மடமையடா. அந்த படம் ஒரு மாதிரி சைலண்டா போகும், திடீர்னு இப்படியாகும் திடீர்னு அப்படியாகும், ஒரு மாதிரி யூகிக்கவே முடியாது. அது மாதிரி தான் என் தானிய தலைவன் வில்லியம்சன். ஓகே, வில்லியம்சன். AOYM. மன்மதன் கட்டிங்கு. ஃபைனல்ல ஒரு மேட்ச் போதும், அதுல மன்மதன்ல வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பென் கட்டிங். அவ்வளோதான். குத்து SRHல வந்து இவர் இருக்காரு தெரியுமா, நம்ம அவர் யாரு, ஹென்ரிக் பென். அது யாரு? ஹென்ரிக்ஸ். அவர் இல்லைங்க, ஆஸ்திரேலியால மோசிஸ் ஹென்ரிக்ஸா யாரு? ஹென்ரிக் யூஸ். அவர் ஞாபகம் வர்றாரு. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு யாருன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க.